எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு 3 வேர்சஸ், அதாவது அதை சுபாஷிதம் அப்படின்னு சொல்லலாம், அதை எடுத்துட்டுருக்கேன். அது 3மே சாணக்கிய நீதியிலேருந்து தான். மேபி நாளைக்கு வேறு ஏன்னா ஒரு சின்ன வெரைட்டிக்காக சாணக்கிய நீதியே நிறைய போயின்னு இருக்கும், இருந்தாலும் வெரைட்டிக்காக வேறு ஏதாவது எடுத்துக்கலான்னு இருக்கேன். அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிறது மோர் ஆர் லெஸ் 3மே சிமிலராக, சம்வாட் சிமிலராக இருக்கும், பட் அர்த்தம் வேறு வேறையாக இருக்கும். அதில் முதல்ல கேட்டுடலாம். அதமா தனவிச்சந்தி தனமானோச்ச மத்தியமா. அதமா தனவிச்சந்தி தனமானோச்ச மத்தியமா. உத்தமா மானமிச்சந்தி மானோஹி மகதாம் தனம். உத்தமா மானமிச்சந்தி மானோஹி மகதாம் தனம். அதாவது அதமா தனவிச்சந்தி தனமானோ மத்தியமா அப்படின்னு போகிறது இல்லையா. நம்ம கூட சொல்லுவோம் தெரியுமா, லோவஸ்ட் ஸ்டாட் ஆஃப் சொசைட்டி, அப்புறம் மிடில் கிளாஸ், அப்புறம் அப்பர் கிளாஸ் அப்படின்னு. இதுக்கு அஃப்கோர்ஸ் இவர் ஒரு தடவை ரைட்டர் சுஜாதா இருக்காரே, அவர் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை உபயோகப்படுத்தலாம், எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு பெரிய டிபேட்டாக நடந்தது. அப்போ தான் அவர் மத்தியமர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணார். ஸோ மத்தியமர் அது மிடில் கிளாஸ், அப்புறம் இது லோவர் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ். ஓகேயா. இதில் சாணக்கிய நீதியில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் த லோவஸ்ட் கேட்டகரி, அதாவது அதமர்கள் அப்படின்னு சொல்கிறது அவளோட லட்சியம், அவளோட குறிக்கோள் எப்போவுமே பணம் பண்ணுறதா தான் இருக்குமா. அதுக்காக பணம் பண்ணினவா எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் பொதுவாக பார்த்தேன்னா அந்த அந்த கேட்டகரியில் தான் அவள் இருப்பா அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறார். ஸோ அந்த நீச்ச கேட்டகரியில் இருக்கிறவாளோட ஒரே குறிக்கோள், ஒரே லட்சியம் பணம் பண்ணுறதா தான் இருக்கும். மிடில் கிளாஸை சொல்கிற போது முக்கால்வாசி நம்ம எல்லாருமே அதில் வந்துடுவோம். வி ஆல் பிலாங் டு தி என்ன சொல்கிறது, மிடில் கேட்டகரி. அவளோட குறிக்கோள் என்னவாக இருக்கும்னா, பணமும் பண்ணணும், அதே சமயம் தன்மானம், கௌரவம். ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம், அந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப அதிகம். யாராவது நம்மளை கொஞ்சம் அவமானப்படுத்தினா கூட அது தாங்காது, நமக்கு அப்படியே கூனி குறுகி போயிடுவோம். ஸோ அந்த அந்த தன்மானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நமக்கு. அதே சமயம் மிடில் கிளாஸ்ங்கிறதுனால நமக்கு அந்த சொத்து சேர்த்துக்கணும், பணம் பண்ணணும், அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். இது ரெண்டும் கம்பைண்டாக இருக்கிறதுனால நம்ம வி ஃபால் இன் டு தட் மிடில் கிளாஸ் கேட்டகரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம், இவாள்கிட்ட அது இருக்குது, நம்மள்கிட்ட அது இருக்கணும், அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆசை இருக்கிற அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு கௌரவம் ஒன்று இருக்கணும். அந்த பொதுவாக பார்த்தேன்னா நம்ம தவறுகள் பண்ணுறதுக்கு தயங்குவோம். நான் தவறுகள்னு சொல்கிற போது இந்த சின்ன சின்ன பொய்யை விட்டுருவோம். பொய்யே சொல்லாமல் இருக்க முடியாது இந்த காலத்தில், நான் அதை பற்றி சொல்ல. ஆனால் தவறுன்னு நான் சொல்கிற போது இந்த பெரிய பெரிய ஃப்ராட் பண்ணுறது, தவறான காரியங்கள் பண்ணுறது, இதிலெல்லாம் பொதுவாக நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா நமக்கு 2 விஷயம். மிடில் கிளாஸோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, ஜென்ரலாக பார்த்தேன்னா தெய்வ பக்தி அதிகம், தெய்வ நம்பிக்கை அதிகம், அண்டு ஒரு பயந்த சுபாவம் இருக்கும். அதாவது சொல்லப்போனால் தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும். ஸோ அந்த தண்டனைங்கிற விஷயமே அவளை டிஸ்கரேஜ் பண்ணிடும். ஸோ அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் கம்ப்ரைசஸ் தி மிடில் கிளாஸ். ஸோ ஒரு நம்ம நாடு இந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு வளமாக இருக்குது, ஓரளவு செழிப்பாக இருக்குது, க்ரைம் ரேட்ஸ் எல்லாம் அவ்வளவா இல்லை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தான். இந்த மிடில் கிளாஸ் பல விஷயங்களை நம்ம ஒபே பண்ணுவோம், பல டிசிப்ளின் ஒபே பண்ணுவோம். அதாவது ஒரு சட்டம்னா அந்த சட்டத்தை மீறக்கூடாது. நம்ம அஃப்கோர்ஸ் ஒன் வேல பொறுத்த சொல்லலை, அது நிறைய பேர் பிரேக் பண்ணுறா, சிக்னலை பிரேக் அப்படி சொல்கிற பெரிய தவறுகள், அந்த தவறு பண்ணுறதுக்கு நம்ம தயங்குவோம். அதே மாதிரி திடீர்னு நிறைய பணம், அதாவது தப்பாக ஒருத்தன் நம்ம ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவோம். வாங்காதவாளே இல்லைன்னு நான் சொல்லலை, பட்
வாங்காதவளோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவா நம்மளாம். அந்த மனசாட்சி உறுத்துமே அப்படிங்கிறதுனாலேயே நம்ம அந்த தவறுகள்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் அதே சமயம் நம்ம வந்து கொஞ்சம் பேங்க்கில் சேர்த்து வச்சுக்கணும், கொஞ்சம் வீடு வாங்கணும், அப்புறம் நம்மளோட குழந்தையோட கல்யாணத்தை பற்றி நினைப்போம், அதுக்கு சேர்க்கணும். அப்புறம் அவள்கிட்ட கார் இருக்குது, நம்மள்ட்ட இந்த சின்ன 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 ஆசைகள், இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள்னு இப்போ சொல்ல வந்திருக்கு. அப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். பட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ இதுவும் இருக்கும். அதே சமயம் பக்தி மார்க்கத்துலேயும் நம்ம போயின்னு இருப்போம். அதாவது கோவிலுக்கு போகிறது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, கடவுள் பக்தி, பெரியவா மேலே ஒரு மரியாதை, இதெல்லாம் இதுவும் அதுவும் கலந்தது. அதனால அவரோட சாணக்கியர் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா நம்மளாம் அந்த மத்தியமரில் வருவோம். இதுக்கு அடுத்தது வந்து உத்தமம். அந்த உத்தமம் கேட்டகரியில் இருக்கிறவா வந்து பொதுவாக பார்த்தேன்னா ஆச்சாரிய சீலர்களாக இருப்பாள். அவளுக்கு வந்து பெருசாக ஆசா பாசம்லாம் கிடையாது. ஈவன் பாசம் கூட அவளுக்கு வந்து ஒரு டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுக்காக நான் வந்து யோகிகள், மடாதிபதிகள் அப்படி சொல்லலை. ஈவன் நார்மல் லைஃப்பில் இருக்கிறவா கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுக்காக தான் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாள். அது அந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம கடைசி காலத்தை நெருங்குறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கண்டக்ட் பண்ணிக்கணும். ஸோ மற்ற எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவா தெரியுமா, அங்கேருந்து பார்க்குறது. அதாவது நடக்கிறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருக்கேன், அதுக்குண்டான வந்து சஜஷன் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் போய் ஈடுபடுத்திக்க மாட்டேன். அதுலேருந்து விலகி இருப்பேன். அண்ட் அவளுக்கு வந்து அவளோட நாலேஜ் தான் வெல்த். அவளுக்கு தே கன்சிடர் their knowledge, their experience as their wealth. அவள் தான் அந்த உத்தமர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருப்பாவா. அவளுக்கு பணங்காசும் பெருசாக ஒரு இது இருக்காது, அண்ட் சொந்த பந்தங்கள்லேயும் பெரிய ஈடுபாடு இருக்காது. அந்த நிலையை அடையிறவா தான் உத்தமர். அது மட்டும் இல்லை, அந்த உத்தமர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவளுக்கு வந்து தன்மானம் தான் ரொம்ப பெருசு. அதாவது தான் அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அவள் வந்து இன்ஃபேக்ட் தன்னோட பிராணனையே போக்கிக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவாள். அதுக்கு வந்து ஒரு 2 சின்ன உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் இந்த சென்ஸ், என்னோட 2 சீரியல்லேருந்து ஒரு 2 சின்ன கிளிப்பை பார்க்கலாம். இப்போ ஒன்று வந்து 2ஆம் சாணக்கியன், இன்னொன்று வந்து கர்மா. அதாவது எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்ட போது அவளோட மனநிலை எப்படி இருந்தது, எப்படி கூனி குறுகி பிராணனையே போக்கின்ட்டா. அந்த சின்ன கிளிப்பை பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வாங்கண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் இருக்கட்டும்டா. எப்படி நடத்தின இந்த உபநயனத்தை? ஏண்டா முகூர்த்த நேரம் தப்பி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு இந்த புள்ளாண்டனோட தலையை சவரம் பண்ண சொல்லணும்னு தெரியலையா? இல்லைண்ணா, அந்த பிள்ளையாண்டன் தான் பிடிவாதமா. அவன் பிடிவாதம் பிடிச்சா உனக்கு எங்கே போச்சு புத்தி? நாம் நடத்தி வைக்கிறது சாஸ்திரோத்திரமாக நடத்தி வைக்க வேண்டாம். அதுக்கு யோகியதை இல்லைன்னா இந்த மாதிரி கைங்கர்களை ஏற்றுக்காம ஒதுங்கி இருக்கணும். இதே இடத்துல நான் இருந்திருந்தா அந்த புள்ளாண்டனோட தலை சவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்கி சடங்குகளே ஆரம்பிச்சிருப்பேன். சடங்கு தான் முடிஞ்சிருத்தோனோ, இப்ப எதுக்கு அனாவசியமா சண்டைக்கு போறேன்? ஆமாண்டி, குருக்ஷேத்திர யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நான் சண்டைக்கு போறேன். எல்லாரும் முன்னாலேயும் அனாவசியமா ஆத்திரத்தை கலப்பி ஆற வாங்காத. இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? செய்யறத ஒழுங்கா செய்யணும், அதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உன்ன மாதிரி அறவேக்காடுகள் இருந்தா எல்லாம் இப்படித்தான் இருக்கும். உனக்கு உபகாரம் பண்ண நினைக்கிற இந்த ஊரே உன்னோட பாண்டித்யத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். டேய், மாடு மேற்குள்ள மேயிற மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா வேத பண்டிதன் ஆயிட முடியுமா? அண்ணா கோச்சிக்காதே, உங்க அளவுக்கு எனக்கு பாண்டித்யம் கிடையாது. என்ன அளவுக்கா? எள்ளளவுக்கு கூட உங்கள்கிட்ட பாண்டித்யம் கிடையாது. கையில் கர்ப்பக்கட்டை வச்சிருந்து தவசம் திரப்பணம் மாத்திரம் பண்ணி வச்சா போறாது, தெரிஞ்சதா? இந்த வாதம் பிரதிவாதம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இலை போட்டாச்சு, எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. குழந்தைக்கு அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் மட்டும் நீங்களும் சாப்பிடுவாங்க. இருடா, எதுக்கு அட்சதை போடுறது நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உபநயனம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பூனல் போடுறது உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுவாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சுவாமிநாதன், உபநயனம்னா கிட்ட அழிச்சுட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதாவது இன்னிலேருந்து அந்த பிள்ளையோட நோக்கம் பிரம்மத்தை நோக்கி போகிறதா தான் இருக்கணும். அதனால தான் பிரம்மச்சாரின்னு சொல்கிறோம். பிரம்மம் பிரதிச்சரதி இதி பிரம்மச்சாரி. எவன் ஒருத்தன் பிரம்மத்தை நோக்கி போகிறானோ அவன் தான் பிரம்மச்சாரி. நான் உபநயனம்னா என்னன்னு சொல்லிட்டானே, வாங்க சாப்பிட போகலாம். அவசரப்படாத. பிள்ளையாண்டானுக்கு ஆச்சார அனுஷ்டானம்லாம் சொல்லி கொடுத்துட்டியா?
ஆமாம், கிராப்பு தலையில எடுக்க சொல்லலை. இதெல்லாம் எங்கே சொல்லி கொடுத்துருக்க போற? நாளையில இவன் சமிதாதானம் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகத்தும் போது வளர்க்குற ஹோம அக்னியில தான் இவனுக்கு போஜனம் ஆக்கப்படணும். அதே அக்னி தான் இவன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட தகனத்துக்கும் பயன்படுத்தணும். என்ன பேந்த முடிக்கிற? தெரியாத? இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, தெரியாது. அடுத்தாத்துல போஜனத்துக்காக கையேந்தி இருக்கிற உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. இந்த சாதாரண விஷயம் கூட தெரியாத இவன் உங்களுக்கெல்லாம் வைதிக காரியங்கள் பண்ணி வைக்கிறான். பெருமைப்பட்டுக்குங்கோ, வச்சுக்குங்கோ. வேதங்கள் 4 இருக்குன்னு தெரியும். எத்தனை மந்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. எத்தனை மந்திரங்கள் இருக்குன்னு தெரியாது இவன் உங்களுக்கெல்லாம் குரு. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத நீ வைதிக காரியங்கள் பண்ணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு உன்னையே கேட்டு பார்த்துக்கோ. சந்தானராம, தலையை தொங்க போட்டு பிரயோஜனம் இல்லை. உண்மை என்னைக்குமே கசப்பாத்தான் இருக்கும். நீ மட்டும் மானசனா இருந்தா இனிமே தர்பக்கட்டையை தூக்கக்கூடாது. அதெல்லாம் வெக்கமான இருக்கிறவ செய்யற காரியம்னா உன்ன மாதிரி பிச்சைக்கார பைய பரதேசி பேருக்கு எங்கடா இருக்க போறது? அதெல்லாம் உன்ன மாதிரி பிச்சைக்கார பைய பரதேசி பேருக்கு எங்கடா இருக்க போறது? அதெல்லாம் अध्यैव मरणमस्तु युगान्तरेव न्यायात् पतात् प्रविचलन्ति पदं न धीराः. எதுக்குப்பா இது இப்போ? இதுலேருந்து கொஞ்சம் ஜலத்தை என் வாயில விடுப்பா. நீங்களே குடிக்கலாமேப்பா. இல்லப்பா, நீதான் விடணும். ஏன்பா, கங்கை தண்ணி சாக கடக்கிற வாழ்க்கை தான் விடணும்னு சொல்லுவா. நீங்க தான் நன்னா இருக்கலே. இல்லப்பா, உங்க அப்பா இன்னைக்கு கார்த்தாலேயே செத்து போயிட்டார். தீட்சிதர் என்ன அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டார். ஜனத்தை விடுப்பா. மணி 7 ஆயிடுத்துப்பா, எழுந்துருங்கோ. அப்பா, அப்பா எழுந்துருங்கோப்பா. சங்கர சாஸ்திரிகள் இனிமே இந்த அக்ரஹாரத்துக்குள்ள நுழையக்கூடாது. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன மன்னிச்சுடுங்க. அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சுடுங்க. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா இதையே சாக்கா வச்சுண்டு சாதகமாக்கிண்டு இத்தனை நாள் திருட்டுத்தனமா நடத்திட்டு இருந்தத பகிரங்கமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவா சில பேர். தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை உருவாயிடும். அதுக்கு நீயோ நானோ காரணகர்த்தா ஆயிடக்கூடாது. அதனால நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். அதான் நியதி, அதான் நியாயம், அதான் முறை. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு 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 போயிடு. ஆனம் தானம் தத்தானம் 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 ததனம் ததகனம் தொம் தானம் ததகனம் தொம் ததகனம் த தானம் தொம் ததானம் தானம் தானம் ததகனம் தானம் ததகனம் த தானம் தொம் ததகனம் ததகனம் தொம் ததகனம் தொம் ததகனம் தனம் தொம் ததகனம் தொம் தத
ஆனம் தம் ததானம் 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 தானம் ததானம் 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 தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததானம் 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 தானம் தொம் தொம் ததானம் தொம் தம் ததானம் தொம் தம் தானம் தொம் தொம் ததானம் தொம் தம் ததானம் தொம் தொம் பார்த்தீங்களா? இதுதான் உத்தமர்கள் அந்த கேட்டகரி அவ. இன்ஃபேக்ட் அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. அதனாலேயே வந்து தப்பு பண்ணாத போது தான் அவமானப்படுத்தப்பட்டது வந்து அவளால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அதுதான் இந்த வரிகளோட தாத்பரியம். இப்போ ரெண்டாவது கோட் எடுத்துக்கலாம். ரங்கம் கரோதி ராஜானாம், ரங்கம் கரோதி ராஜானாம், ராஜானாம் ரங்கமேவச்ச, ராஜானாம் ரங்கமேவச்ச, தனினம் நிர்தனம் செய்வ, தனினம் நிர்தனம் செய்வ, நிர்தனம் தனினி விதிஹி, நிர்தனம் தனினி விதிஹி. ரங்கம் கரோதி ராஜானாம், ராஜானாம் ரங்கமே வச்ச அப்படின்னு வந்தது இல்லையா? இது வந்து பார்த்தேன்னா இது எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு பிச்சைக்காரன் ராஜா ஆகலாம், ராஜா பிச்சைக்காரன் ஆகலாம், ஒரு பணக்காரன் தனவான் திடீர்னு ஏழை ஆகிடலாம், ஒரு ஏழை பணக்காரன் ஆகலாம். இதுக்கு எத்தனையோ நம்ம வந்து நம்மளோட லைஃப் டைம்லேயே நிறைய உதாரணம்லாம் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்போம், கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருப்போம், திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு லாஸ் வரும். அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அது வந்து நடுத்தருன்னு சொல்கிறது லிட்ரலாகவே நடுத்தருக்கு வந்திருப்போம். அதே மாதிரி ஒரு சாதாரண மெக்கானிக்கோ இல்லை சாதாரண ஒரு குடிசையில் கூட இருக்கிறவனாக இருக்கலாம். அது கூரையை பிச்சுட்டு கொட்டுது அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி திடீர்னு ஒரு லாட்ரியோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகலாம். இன்ஃபேக்ட் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா பிச்சைக்காரங்கிற லெவலுக்கு நான் சொல்லலை, பட் ஏழைங்கன்னு சொல்லலாம். ஆனால் பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இ ஸ்டார்டட் மைக்ரோசாஃப்ட் எங்கன்னா ஒரு கராஜில் உட்காந்து. அதே மாதிரி தான் வால்ட் டிஸ்னி வந்து அவரும் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு கராஜில் வந்து இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் இருக்கு இல்லையா, அது அங்கே உட்காந்து அதுலேருந்து தான் இப்போ வால்ட் டிஸ்னின்னா உலகத்துலேயே தெரியாதவாளே கிடையாது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை தெரியாதவாளே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கர்மா. அதை தான் சாணக்கியர் சொல்கிறார். அப்கோர்ஸ் கர்மான்னு நான் சொல்லும்போது கர்மா வந்து அதாவது நம்ம சீரியலோடையும் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா? எல்லாமே கர்மா. அதுதான் நான் ரொம்ப ரொம்ப அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறது தான். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அதை வந்து நம்புகிறவாளும் இருக்கா, அதை வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொந்த முயற்சின்னு சொல்கிறவாளும் இருக்கா. அதை வந்து அதுக்கு நான் போக தயாராக இல்லை. பட் நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட பிலீஃப் என்னன்னா எவ்ரிதிங் இஸ் கவர்ன்ட் பை டெஸ்டினி. ஏன்னா இது ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் யார்ட்டையுமே வராது. எதனால இப்படி நடந்தது? இப்போ நம்ம இதுலேயே எடுத்துட்டேன்னா 2006 நான் வந்து ராஜ் டிவியில் கர்மா டெலிகாஸ்ட் ஆச்சு, திடீர்னு நின்று போச்சு. எதில் நின்றுது? தட்ஸ் நோ, அதாவது ஆன்சர்னா ஒரு சால்ஜாப்பாக சொல்லலாம், பட் இட் வாஸ் டெஸ்டைன். அது நின்று போகணுன்னு இருக்கிறதில்ல. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்க்காத விதத்தில், அதுவும் எதிர்பார்க்காத விதத்தில் மறுபடியும் அதை வந்து யூடியூப்பில் போட போகிறேன்னு தெரியாது, அதை போட்டு அதுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு வரப்போகிறது. அண்ட் கர்மா பார்ட் 2 ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் கூட நான் வந்து நிஜமாக சொல்லணுன்னா பொதுவாக சொல்ல தெரியுமா, கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நடந்தது. இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆட்ரிபியூட்டட் டு அவர் கர்மா.
நம்ம வந்து அந்த பிராரப்த கர்மான்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி இது இப்படித்தான் நடக்கணும்னு இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை பாதை இப்படி தான் போகணும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ராஜாவாவோ இல்லை பிரைம் மினிஸ்டராகவோ வந்தார்னா அது ஏற்கனவே அவர் தலைவிதியில் இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஐ கேன் கோட் திஸ் ஆல்சோ. நம்ம பிரைம் மினிஸ்டரே எடுத்துங்கோ, நரேந்திர மோடி. அவர் வந்து ஒரு டீ கடையில் இருந்ததாக சொல்கிறார், அந்த ஸ்டேஷனில் டீ ஸ்டாலில் வேலை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. பட் இன்றைக்கி வந்து அவர் அப்போ அந்த காலகட்டத்தில் அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் எதிர்காலத்தில் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிரேட்டஸ்ட் டெமோக்ரஸியை அவர் தான் ரூல் பண்ண போகிறார் அப்படின்னு அவருக்கே அப்போ தெரிஞ்சிருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ அது வந்து இதை இன்னொரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணணுன்னா, அதாவது வந்து ஒரு பிச்சைக்காரன் ராஜா ஆகலாம், ஒரு பணக்காரன் ஏழை ஆகலாம், ஏழை பணக்காரன் ஆகலாம். இது எல்லாமே அடிப்படை என்னன்னா நம்ம செஞ்ச நல்லது கெட்டது தான். அதாவது போன ஜென்மத்திலையாக இருக்கட்டும், இந்த ஜென்மத்திலையாக இருக்கட்டும், நம்மளோட செயல்கள் தான் அதை நிர்ணயம் பண்ணுறது. இப்போ இந்த ஜென்மத்தில் நிறைய நல்லது பண்ணோம்னா அதோட பலன் வந்து அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பரோபகாரியாக நம்ம இருந்தோம்னா அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு யாராவது உதவி பண்ணுவாள். இப்போ சில சமயம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் தெரியுமா, அதாவது நம்ம யாருக்கோ எப்போவோ கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன் வந்து மறந்து கூட போயிருப்போம், திடீர்னு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அந்த திருப்பி கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம். அதனால் அதே மாதிரி இது வந்து சில சமயம் வராமல் போயிடும். வில் ஹேவ் டு ஜஸ்ட் ரைட் இட் ஆஃப். அதை நான் நினச்சிப்பேன், சரி போன ஜென்மத்தில் நம்ம வந்து இவருக்கு ஏதோ கடன் பட்டிருக்கோம் போல் இருக்கு, அதனால தான் இந்த ஜென்மத்தில் அந்த கடன் வந்து செட்டில் ஆகிடுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். பட் வாட் வி ஹேவ் டு பேர் இன் மைண்ட் இஸ் 2 things. ஒன்று வந்து எந்த மாதிரி எந்த நிலையில் நம்ம இருந்தாலும், ஏன்னா வாழ்க்கையே வந்து என்ன சொல்கிறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். எமோஷ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி. ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவம் நமக்கு வரணும். இன்றைக்கி இப்படி இருக்கும், அதையும் நம்ம வந்து ஏற்றுண்டு அதை வந்து என்ஜாய் பண்ணணும். நாளைக்கு வேறு நிலை, அந்த நிலைக்கு போனால் அதையும் ஏற்றுண்டு நம்ம அதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்ல ரொம்ப ஆடக்கூடாது. அதே மாதிரி டவுன் லெவலில் போனோன்னா ஐயோ நமக்கு எல்லாம் போயிடுத்து, இனிமேல் நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சக்கூடாது. இதில் சொல்லியிருக்கிற மாதிரி சுகம் துக்கம் ரெண்டுமே மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். அதை சமமாக பாவிக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வரணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும். ஸோ அதாவது இதோட சாராம்சம்னு சொன்னால் எல்லாமே கர்மா அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். தரித்திரதா தீரத்தையா விராஜத்தே, தரித்திரதா தீரத்தையா விராஜத்தே, குவஸ்திரதா சுப்ரதையா விராஜத்தே, குவஸ்திரதா சுப்ரதையா விராஜத்தே, கதன்னதா சோஷ்ணதையா விராஜத்தே, கதன்னதா சோஷ்ணதையா விராஜத்தே, குருபதா ஷீலதையா விராஜத்தே, குருபதா ஷீலதையா விராஜத்தே. அந்த ஃபைனல் ஒன், அதாவது தரித்திரதா தீரத்தையா விராஜத்தை அப்படின்லாம் வருது இல்லையா. இதில் என்னென்னா ஒரு மனிதன் வந்து ஏழையாக இருக்கலாம், ஆனால் அவனோட தைரியம் அது வந்து என்ன சொல்கிறது, ஹீ வில் ஷைன் பிகாஸ் ஆஃப் தேட். அவன் வந்து அதனாலேயே சோபிப்பான் ஏழையாக இருந்தாலும். ரெண்டாவது வந்து இது அஃப்கோர்ஸ் அவர் சாணக்கியர் சொல்கிறது இது, அதாவது ஒரு உணவானது தின்பண்டம் வந்து பழசானாலும் கெட்டு போயிருந்தாலும் அதை சுட சுட கொடுத்தா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறார். அதே மாதிரி மூணாவது வந்து இது வந்து கசங்கி போன அழுக்கான உடை கூட நல்ல பளிச்சுன்னு இருந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அண்ட் ஃபைனலி ஒருத்தன் பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமாக இருந்தால் கூட அவன் ஒரு குணசீலனாக இருந்தால், ஒரு படித்தவனாக இருந்தால் அவன் வந்து இந்த சமூகத்தில் பிரகாசிப்பான் அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு திங் வந்து வாட் வி கேன் டேக் ஃப்ரம் திஸ் இஸ் அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ். அதாவது கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து சுட 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 இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டுடுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஆஹா இது வந்து ஸோ அந்த வெளி தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, 4வது தவிர மற்ற 3லேயுமே இந்த வெளி தோற்றம் இருக்குது இல்லையா, அந்த வெளி தோற்றம் வந்து சில சமயம் நம்மளுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும். பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்த்தோன்னா எதையுமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒன் ஆஃப் தி டேக் அவே ஃப்ரம் திஸ். இப்போ வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது ட்ரெஸ். இப்போ இது சொல்லும்பொழுது எனக்கு இந்த காலத்து ஃபேஷன் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், இன்னும் வந்து கொஞ்சம் இதுவாக சொல்லணும்னா சென்ட் அடிச்சுன்னு வந்துடுவோம். அந்த சென்ட்டு வந்து நம்ம 10 அடி தள்ளி இருக்கும் பொழுதே கம 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 கமன்னு வாசனை வரும். பார்த்தா 2 நாள் குளிச்சிருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஐ மீன் இது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறத சொல்கிறேன், யாரையும் குத்தமோ தப்போ சொல்ல. பட் இதெல்லாம் நடக்கிறது. அந்த பளபளக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கும், அது சென்ட் அடிச்சுட்டு இருப்போம். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அந்த 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 பர்சனை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு ஏற்படும். பட் ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து தி ரியாலிட்டி வில் பி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து இந்த சாப்பாட்டை பற்றி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இது வந்து அவர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், எல்லாருக்கும் பல பேருக்கும் தெரிஞ்ச விஷயமா சொல்கிறேன். நம்ம வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும், அங்கே போய் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, சில விஷயங்கள் இந்த வந்து சப்பாத்தி ரோட்டி மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் ஃப்ரீசரில் இருக்கும். அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சுட பண்ணி கொடுப்பாவா நமக்கு. இதைத்தான் அவர் அன்றைக்கே எழுதியிருக்கார். அதாவது ஸ்டேல் ஃபுட்டு கூட சுட சுட வரும்பொழுது நமக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து திஸ் எ ரியாலிட்டி. இது வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி தான் பல இடங்களில் அந்த ஃபுட்டு இருக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷுன்னு நினச்சிட்டு இருப்போம், அது ஆக்சுவலாக பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ இதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஏழை அவன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அந்த அக்லி ஏழையெல்லாம் சொன்னேனே, பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கே ஒரு சின்ன ஒரு கண்டெம்ட், ஒரு அருவருப்பு வரும். அதாவது ரொம்ப கருப்பாக இருக்கும், தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும், அப்படிலாம் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒருத்தர் இதே மாதிரியே பார்த்துருக்கேன். அப்போ நினச்சிப்பேன், ஐயோ என்னையா ஆளு. ஆனால் அந்த நான் சொன்ன வந்து வாயை திறந்தால் இங்கிலீஷ் பிரவாகம் எடுக்கும். அவர் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான், ஆஹா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவரா இவர், நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு தோணும். ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, ஸோ எ பர்சன் அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமாகவும் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப ஏழை மாதிரி இருந்தாலும் அவன் விஷயம் உள்ளவனாக இருந்தால் அவன் வந்து வரவேற்கப்படுவான், அவன் வந்து ரொம்ப சோபிப்பான் அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். என்னென்னா முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நீ வந்து ஒரு மனிதனே வெளித்தோற்றத்தை வைத்துக்கொண்டு எடை போடாதே. அதான் 2 கான்ட்ராஸ்டும் இருக்குது. இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி பிரமாதமாக கடைசியில் அவனுக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டால் கூட வராதான் இருக்கும், அது வேறு விஷயம். பட் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும்போது அந்த படோடாபம் அதெல்லாம் பார்த்து சில சமயம் நம்ம ஏமாந்து போய்ட்றோம். அதே மாதிரி ஒரு ஏழையாவோ ஒரு பிச்சைக்கார மாதிரி தெரியவனை பார்த்தோன்னா இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம வச்சு நம்மளே அனுமானம் பண்ணிப்போம். அதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ். ஸோ வாட் வி ஷுட் டூ அப்படின்னா, மேலோட்டமாக பார்க்காம அந்த பொருளாக இருக்கட்டும், அந்த ஆளாக இருக்கட்டும், அது என்ன ஏதுன்னு ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஏன்னா மெனியே டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டில் தப்பு பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட சாராம்சம். அண்ட் கம்மிங் பேக் டு தி ஃபைனல் ரவுண்ட் அப் எகெயின், இது 3மே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி என்னோட யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மற்றவாளுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்க. பண்ணாதவா, ஏன்னா யூடியூப்லேயே என்ன சஜஸ்ட் பண்ணுறான், என்ன வந்து கைட்லைன் அவளோடதுன்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் டெய்லி போட்டுருக்கலாம், ஆனால் நிறைய பேர் முதல் தடவை இந்த வீடியோ பார்க்குறவாளாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது யூ இன்சிஸ்ட் ஆர் யூ சஜஸ்ட் டு தெம் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் பண்ணுங்க. நான் வித் யுவர் நேம் அண்ட் பிளேஸ் நான் வந்து
அந்த குரூப்பில் உங்களோட நேமையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் டெய்லி அப்டேட்ஸ் போட்டுருப்பேன். அண்ட் நாட் ஓன்லி தட், இப்போ கர்மாவோட ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே பார்க்கணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்டேன்னா, ஏன்னா யூடியூப்பில் என்னென்னா ரேண்டமாக வரும். ஃபஸ்ட் எபிசோடு வரும், அப்புறம் 16வது வரும், அப்புறம் 8வது வரும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்னோட இதில் வந்து நான் வந்து அந்த ஆர்டரில் பார்க்கறதுக்கு அந்த லிங்க் அனுப்புவேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு இருந்தால் உங்களோட என்னோட இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.